கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம். அவன் தேவனை அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய நாள் பார்க்க போகிற காரியம், அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நாங்கள் அவருடைய அன்பிலே பூரணப்பட்டிருப்போம். 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து இருக்கிறோம். நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவனுடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது அவன் ஆண்டவருடைய அன்பு அவனுக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும் என்று வேதம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால அவருடைய அன்பு அவங்களுக்கு பூரணப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும், அவன் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை. ஆகவே கிறிஸ்து இயேசுவனுடைய அன்பு அவருடைய வார்த்தையில் நடக்கிறவர்களுக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும் சொல்லி பார்க்கிறோம். அது குறைவுள்ளதாக அல்ல, பூரணப்பட்டதாக இருக்கும். யோவான் 14:21 சொல்லுகிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நாங்கள் அவரிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் எங்களிடத்தில் அன்புள்ளவராய் இருக்க விரும்புகிறார். இதனால நம்ம அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளின்படி நாம் நடக்க எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த கற்பனை என்ன செய்யும்? அதனுடைய வார்த்தை எங்களை எப்பொழுதும் அவருடைய அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் மாற்றும். அந்த பூரணப்பட்ட அந்த அன்புடையவர்களாய் நம்ம மாற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் 1 யோவான் 4:12 சொல்லுகிறது, தேவனை ஒருபோதும் கண்டதில் ஒருவரும் நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். இதுதான் மிக முக்கியம். நம்ம தேவனை எப்படி காண்பிக்க போகிறோம் என்று சொன்னா, நாம் ஒருவர் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதையும் அவருடைய அன்பு நம்ம பூரணப்பட்டிருக்கிறோம் என்பதையும் காண்பிக்கும். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். ஏனென்றா அதே 1 யோவான் 4:8 சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு பூரணப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த பூரணப்பட்ட அன்பை மற்ற ஜனங்கள் மேல் வைக்கிற அன்பின் நிமித்தம் அவர்கள் அறிந்து கொள்ளணும். அது எப்படி சாத்தியம் வேண்டா? நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, கற்பனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். அப்பொழுது நாம் இன்னொருவரில் அன்பு கூறும் பொழுது அந்த பூரணமான அன்பு அவர்களுக்குள்ளே வெளிப்படும். அல்லேலூயா. ஆகவே நம் கசப்பும் கோபமும் பகையும் விரோதமும் கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, கிறிஸ்து இயேசுவின் அந்த பரிபூர்ணமான அன்பிலே நாம் நிரப்பப்படவும் அவருடைய பரிபூர்ண அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வாராக. God bless you all.